ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான பாம்பே அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர் 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட 1 கப்புக்கு 2 கப் கூட எடுத்துக்கலாம். நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பவுடர் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி பாதாமும் துருவி வச்சுருக்கேன். நெய் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவரை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி விட்டுருங்க. இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக பேனில் சர்க்கரை போட்டுக்கோங்க. 1.5 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவு தண்ணி விட்டுடலாம். சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை கரைஞ்சி பாவு நல்லா கொதிக்குது. பதம் வர தேவையில்ல. சர்க்கரை கரைஞ்சி கொதிச்ச உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை இதில் ஊற்றிடலாம். இது கெட்டியாகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க நெய்யை பக்கத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு கிளறிட்டே இருக்கலாம். இதில் ஏலக்காய் தூள், ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் மேலே திரண்டு வரணும். நான்ஸ்டிக் பேனில் செஞ்சால் ஈஸியாக வந்துடும். துருவி வச்சுருக்க முந்திரி பாதாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாம் ஒரே இடத்துல ஈவனாக நிற்கிது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அல்வாவை இதில் ஊற்றிடலாம். மேலே முந்திரி பாதாம் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்திடலாம். மேலே ஈவனாக தட்டி விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நமக்கு வேணுங்கிற சைஸில் பீஸ் போட்டுக்கலாம். அல்வா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றி கட் பண்ணிடலாம்.
இப்போ இதை கட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான பாம்பே அல்வா ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.